கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். யோபு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாய் இருக்கும், ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாதது என்பதாக யோபு சொல்லுகிறார். யோபுனுடைய வாழ்க்கையிலே யோபு சொல்லுகிற ஒரு வார்த்தையை பாருங்கள். என் துக்கம் என்னால் சொல்லி முடியாதது, அது கடற்கரை மணலை பார்க்கிலும் அதிகமாக இருக்கிறது என்பதாக யோபு சொல்லுகிறார். அப்ப யோபுனுடைய வாழ்க்கையில எத்தனை அதிகமான துக்கம் பாருங்க. என் துக்கத்தை யார்கிட்டயுமே சொல்ல முடியாதுங்க, அப்படிப்பட்டதான ஒரு துக்கத்தை நான் அனுபவிச்சுட்டு வரேங்க என்று சொல்லி அநேகருடைய வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கஷ்டத்தை, நம்முடைய பிரச்சனையை, நம்முடைய போராட்டத்தை, நம்முடைய துக்கத்தை யாரிடத்திலும் வெளிப்படையாக சொல்ல முடியாதபடி நாம் நமது மனதுக்குள்ளேயே போட்டு அவைகளை சொல்லி சொல்லி நம்மை நாமே வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய துக்கத்தை மற்றவர்களால் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் நம்முடைய துக்கத்தை கேட்பதற்கும் இந்த பூமியிலே ஆள் இல்லை. கேட்டால் என்ன செய்வாங்க? எனக்கும் தான் துக்கம் இருக்குது, எனக்கும் தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி போயிடுவாங்க. ஆனால் அந்த துக்கத்தை அவங்களால தீர்த்து வைக்க முடியாது. அந்த துக்கத்திலேருந்து அவங்களால நம்மை மீண்டு வர செய்ய முடியாது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை தாங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்னுடைய துக்கம் சொல்லி முடியாததாக இருக்கிறது. யாரிடத்திலும் என்னுடைய துக்கத்தை ஷேர் பண்ண முடியலை. யாரிடத்திலும் என்னுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. 100% என்னுடைய துக்கத்தை வாயை திறந்து ஓன்று சத்தமிட்டு அழுவதற்கு கூட என்னால் முடியவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறேன் சகோதரியே. அன்னாள் என்கிற அந்த அம்மா அப்படிதான் தேவ சமூகத்தில் போய், நான் மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ, யாரிடத்திலும் தன்னுடைய துக்கத்தை சொல்ல முடியவில்லை. தன் கணவனாரிடத்தில் தன் துக்கத்தை சொல்ல முடியவில்லை. தன்னை சூழ்ந்திருந்த எந்த மனிதரிடத்திலும் தன் துக்கத்தை சொல்ல முடியவில்லை. எனவே அன்னாளுக்கு தெரிந்தது, என் துக்கத்தை சொல்லி அழக்கூடிய ஒரே ஒரு இடம், அது தேவனுடைய சமூகம் மாத்திரம்தான். என் துக்கத்தை சொல்லி அழக்கூடிய ஒரே ஒரு இடம் தேவனுடைய சமூகம் மாத்திரம்தான் என்று அன்னாளுக்கு தெரிந்தபடியினாலே தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று தன்னுடைய துக்கங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தான். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும், அவன் உயிரோடு இருக்கும் நாளளவும் சவரன் கத்தி அவன் மீன் பதுவதில்லை. ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும் என்று சொல்லி தன்னுடைய துக்கத்தை எல்லாம் தேவனுடைய சமூகத்திலே அவள் சொல்லி கொண்டிருந்தாள். அங்கே ஏலி கேட்கும்போது அவள் சொல்லுகிறாள், நான் மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ. ஆண்டவரே, நான் மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ என்று சொல்லி அந்த 7 இடத்துல அந்த அன்னாள் சொல்லுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய துக்கங்களை, நம்முடைய பாரங்களை, நம்முடைய கவலைகளை, நம்மளுடைய வேதனைகளை தெரிவிக்கிற ஒரே ஒரு இடம் தேவனுடைய சமூகம் மாத்திரமே. அவருடைய சமூகத்தில் நம் துக்கத்தை அறிக்கை செய்யும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நம்முடைய வேதனைகளை தெரிவிக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நம்முடைய கண்ணீர் வடிக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகம் நம்மை விடுவிக்கும். கர்த்தருடைய சமூகம் நம்மை விடுவிக்கும். இந்த பூமியிலே நாம் மனிதரிடத்தில் நம்முடைய கவலைகளை, வேதனைகளை, நம்முடைய பாடுகளை, நம்முடைய துயரங்களை சொல்லுவது வீண். அநேகர் சொல்லுவாங்க, யாரிடத்துலையாவது என் பாரத்தை இறக்கி வைக்கணும், யாருக்கிட்டையாவது என் பிரச்சனையை சொன்னால் என் பாரம் குறைஞ்சா மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது உண்மையாலுமே பொய்ங்க. நீங்கள் யாருக்கிட்டையாவது போய் உங்கள் பாரத்தை நீங்கள் சொல்லி இறக்கி வச்சு அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ரிலீஸ் கிடைக்குதுன்னா அது கிடைக்காது, அதில் ஒரு விடுதலை கிடைக்காது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் போயிட்டு உங்களுடைய பாரத்தை, தேவனுடைய சமூகத்தில் போயிட்டு உங்களுடைய கவலைகளை, தேவனுடைய சமூகத்தில் போயிட்டு உங்களுடைய வேதனைகளை சொல்லி அழுது விட்டு வந்து பாருங்க, அதுதாங்க உண்மையான விடுதலை. அதுதாங்க உண்மையாலுமே உங்கள் உள்ளத்தில் முழுமையான விடுதலை தரும். ஏன்னா நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கும், கர்த்தர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன், அப்பா கிட்ட எல்லாவற்றையும் நான் ஒப்படைச்சு விட்டேன், இனிமே அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். யெகோவா ஈராயிருந்து அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று நம்மால் தைரியமாக சொல்ல முடியும். அருமையானவர்களே, உங்கள் துக்கம் கொடியதாக இருக்கலாம், உங்கள் வேதனைகள் கொடியதாக இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலைகள் மிகவும் மோசமான நிலையில் நீங்கள் காணப்படலாம்.
அன்னாள் செய்த காரியத்தைப் போல இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறதே, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கவில்லையா? இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம பாரத்தெல்லாம் வைக்க போகிறோம். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை, உங்கள் இருதயத்தில் இருக்கிற குமுறல்களை தேவ சமூகத்தில் அப்படியே கொட்டுங்க, அழுவுங்க, கதறுங்க. நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், மனிதரிடத்தில் போய் நீர் கண்ணீர் வடிப்பதை நிறுத்திவிட்டு தேவனுடைய சமூகத்தில் போய் கண்ணீர் விட்டு அழு என்று சொல்லி, மனிதரிடத்தில் கண்ணீர் விட்டு அழுதால் அவர்கள் ஆற்றுவார்கள், தேற்றுவார்கள், அவ்வளோதான் நம்மை அனுப்பிவிடுவார்கள். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நான் கண்ணீர் விட்டு அழுதால் என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் தேவன் எனக்காக என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ எனக்காக எல்லாவற்றும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார், செய்வார். எனவே உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய துக்கங்களை, உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய பாடுகளை, போராட்டங்களை முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். தேவ சமூகத்தில் அர்ப்பணிங்கள். கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். உங்கள் துக்கத்தை மாற பண்ணுவார். உங்கள் வேதனைகளை மாற பண்ணுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக நிச்சயமாக மாறும். உங்கள் வேதனைகள் மாறும். உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படும். தேவன் உங்களுக்கு ஆறுதல் உண்டாக்குவார். தேவன் உங்களுக்கு நன்மையை கட்டாயம் செய்வார். என் சகோதரனை, நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். தேவன் உங்கள் வாழ்க்கையில மகத்துவமான காரியங்களை செய்வார். அன்னாளுடைய வாழ்க்கையில துக்கம் நிறைந்த அன்னாளுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தார். துக்கம் நிறைந்த யோபுனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுத்தார். இரட்டத்தனியாய் யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோபுனுடைய துக்கத்திற்கு பலன் என்ன தெரியுமா? இரட்டத்தனியான ஆசீர்வாதம். இதோ உங்களுடைய துக்கத்திற்கு பலன் என்ன தெரியுமா? இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இரட்டிப்பான நன்மைகள் உங்களை தேடி வரும். அதை ஒருவராலும் தடை பண்ண முடியாது. எனவே தெய்வ சமூகத்தில் கண்ணீர் விட்டு கதறி நாம் இப்பொழுது அழப்போகிறோம். தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு கதறப்போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவே, தாவீதின் குமாரனே, இதோ ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி பார்க்கிறார்களே. யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ, ஐயோ என் துக்கம் கொடிதாக இருக்கிறது, என் துக்கத்தை யாரிடத்திலும் நான் சொல்ல முடியாது, என் வேதனையை யாரிடத்திலும் சொல்ல முடியாது, என்னுடைய கண்ணீரை யாரிடத்திலும் நான் போய் வடிக்க முடியாது, என்னுடைய பாடுகளை நான் யாரிடத்திலும் போய் பகிர்ந்து கொள்ள முடியாது, அவ்வளவு துக்கம், அவ்வளவு கொடிய துக்கம் என் இருதயத்திலே காணப்படுகிறது, அவ்வளவு வேதனைகள் என் இருதயத்திலே காணப்படுகிறது. ஐயோ, என் வேதனை பெரிதாக இருக்கிறது, என் வேதனைகளுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்? ஆண்டவரே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, என் வேதனைகளை மாற்றுங்கப்பா. அன்னால் அன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு கதறினது போல நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய துக்கத்தையும் மாற பண்ணுங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய வேதனைகளை மாற பண்ணுங்க ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில காணப்படுகிற துன்பங்களை மாற பண்ணுங்க ஆண்டவரே. இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஐயா. கண்ணீர் விட்டு அழுகிறார்களே, கண்ணீர் விட்டு கதறுகிறார்களே, ஒவ்வொரு காயங்களையும் கர்த்தர் ஆற்றும்படியாய், ஒவ்வொருடைய வேதனைகளை தேவன் மாற்றும்படியாய், அவர்களுடைய துக்கங்களை கர்த்தர் மறைந்து போக பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. யாரிடத்துல போவோம் ஆண்டவரே? யாரிடத்துல எங்கள் பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டு போவோம் ஆண்டவரே? தகப்பனே, எங்களை விடுவிப்பீராக. தகப்பனே, எங்களை காப்பாற்றுவீராக. தகப்பனே, இந்த பாடுகளுக்கு எங்களை தப்புவிப்பீராக. தகப்பனே, எங்களை முற்றிலுமாய் நீர் எங்களை காப்பாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எங்களை காப்பாற்றுகிற தெய்வம் நீர். இப்பொழுதே நீர் எங்களை காப்பாற்றுவீராக. இப்பொழுதே எங்களை காப்பாற்றுவீராங்க. இப்பொழுதே எங்களை விடுவிப்பீராங்க சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வேதனைகளையும் மாற்றுங்க ஆண்டவரே. எப்படியாகிலும் இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரும்படி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. எப்படியாகிலும் கஷ்டங்களிலிருந்து மீண்டு வர தேவனுடைய பிள்ளைகளை உதவி செய்வீராக. உபத்திரவத்திலே காணப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் தப்புவிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அதிசயம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை கர்த்தர் உண்டாக்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதே ஒரு விடுதலை, இப்பொழுதே ஒரு விடுதலை. இயேசுவின் நாமத்தில் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். வேதனை மகிழ்ச்சியாய் மாறட்டும். பாடுகள் போராட்டங்கள் விலகி ஓடட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அற்புதங்களை செய்வீராக. அதிசயங்களை காண பண்ணுவீராக ராஜா.
தேவன் அப்படியாக அற்புதங்களை அதிசயங்களை காண பண்ண போவதற்காக உமக்கு நன்றி. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நீர் மகத்துவமான மகிமையான காரியங்களை நீர் செய்வீராக. உம்மால் எல்லாம் கூடும் ஆவியானவரே, உம்மால் எல்லாம் செய்ய முடியும் ஆவியானவரே. இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.